உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மஷ்ரூம் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இது சூடான சாதம், சப்பாத்தி, தோசையோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை, அடுத்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணினது உள்ளே சேர்த்துட்டு வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிட்டு இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணினது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இன்றைக்கி 100 கிராம் மஷ்ரூம் நல்லா அலசி எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டு மூடி வச்சு நம்ம நல்லா வேக வைக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி நம்ம ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு இறக்கிக்கலாம். மஷ்ரூம் ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, டக்குன்னு வெந்துடும். ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.